ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஸ்ரீமதே வரவரமுனையே நமஹ. ஸ்ரீ வாதூல குரவே நமஹ. ஸ்ரீசைலேச தயாபாத்திரம் தீபக்தியாதி குணார்ணவம் யதீந்திர பிரபணம் வந்தே ரம்யஜா மாதரம் முனி. லக்ஷ்மீநாத சமாரம்பா நாதயாமுன பிரணமத்யமா அஸ்மத் ஆச்சார்ய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பரா. ஸ்ரீ செண்டும் கையும் செங்கமலத்தாயார் துணை, கோலும் கையும் கோபாலனே துணை. ஸ்ரீவித்யா ராஜகோபால சுவாமி திருக்கோவில் பங்குனி பிரம்மோத்சவ பெருவிழா. பிரம்மோத்சவத்தின் 18ஆம் திருநாள். அதி அற்புதமான புஷ்பயாகம், துவாதச ஆராதனம், சப்தாபரணம் ஆகிய நிகழ்வுகள் வெகு விமர்சையாக கோபாலனின் சந்நிதியிலே அவனுடைய ராஜதானியிலே அதி அற்புதமாக நடைபெறுகிறது. 17 நாட்கள் பல்வேறு வாகனங்களிலும் திருத்தேர்களிலும் பல்வேறு விதமான அலங்காரங்களிலும் சேவை சாதித்தருளிய கண்ணனம் பெருமான் 18ஆம் திருநாளிலே அதிவிசேஷமாக தன் திருமேனியிலே கண்ணனுக்கே உரிய பட்டு பீதாம்பரங்கள், திவ்யாபரணங்கள், செங்கோல், வேத்ரம் எனும் சாட்டை, வைரமுடி ஆகியவற்றை சேர்த்து கொண்டு ருக்மணி சத்யபாமா சமேதரனாக நின்று கொண்டு மேல் விதானங்களிலே புஷ்பங்களெல்லாம் தோரணங்களாக நிலை பெற்றிருக்க பிருந்தாவனத்திலே கண்ணனம் பெருமான் நிற்பதைப் போன்று 12 ஆராதனைகள் நடைபெற 11 ஆராதனைகள் நிகழ்ந்த பின்னர் 12ஆம் ஆராதனை நிகழ்வதற்கு முன்பாக பூக்களையே இங்கே மழையாக சமர்ப்பணம் செய்யக்கூடிய காட்சிதான் புஷ்ப யாகமாக நமக்கு சேவை சாதிக்கிறது. பகவான் கண்ணனை பெரியாழ்வார் தன் திருமொழியிலே பூச்சூட அழைக்கக்கூடிய ஒவ்வொரு பாசுரங்களுமே இங்கே பூக்களாய் மாலைகளாய் பொழிகிறதோ என்றே நினைக்கத் தோன்றுகிறது. அவருடைய அற்புதமான திருமொழியின் அடிப்படையிலே ஆனிரை மேய்க்க நீ போதி அருமருந்தாவது அறியாய், கானகம் எல்லாம் திரிந்து உன் கரிய திருமேனி வாட, பானையிற் பாலை பருகி பற்றாதார் எல்லாம் சிரிப்ப, தேனில் இனிய பிரானே ஜெண்பகப்பூ சூட்ட வாரா என்று அற்புதமான பூச்சூடல் பாசுரத்திலே ஜெண்பகப்பூ சூட வருக என்று அழைக்கிறார். அடுத்த பாடலிலே கருவுடை மேகங்கள் கண்டால் உன்னை கண்டால் ஒக்கும், கண்கள் உரு உடையாய் உலகேழும் உண்டாக வந்து பிறந்தாய், திரு உடையாள் மணவாளா திரு அரங்கத்தே கிடந்தாய், மருவி மனம் கமழ்கின்ற மல்லிகைப்பூ சூட்டவாராய் என்கிறார். அதாவது மல்லிகைப்பூவால் பூச்சூடல் தரக்கூடிய சூழலை ஏற்படுத்தி மல்லிகைப்பூவை சூடி அருளுக என்று பிரார்த்திக்கிறார் பெரியாழ்வார். அடுத்த பாசுரத்திலே மச்சொடு மாளிகை ஏறி மாதர்கள் தம் இடம் புக்கு, கச்சொடு பட்டை கிழித்து காம்பு துகில் அவை கீறி, நிச்சலும் தீமைகள் செய்வாய் நீள் திருவேங்கடத்து எந்தாய், பச்சை தமனகத்தோடு பாதிரி பூ சூட்டவாராய் என்று பாதிரி பூவும் தமனகமும் சேர்ந்து உனக்கு சூட்டி மகிழ வேண்டும் கண்ணா என்று அழைக்கிறார். அடுத்ததொரு பாசுரத்திலே தெருவின் கண் நின்று இன ஆட்சிமார்களை தீமை செய்யாதே, மருவும் தமனகமும் சீர் மாலை மனம் கமழ்கின்ற புருவம் கருங்குழல் நெற்றி பொலிந்த முகில் கன்று போலே உருவமழகிய நம்பி உகந்து இவை சூட்ட நீவாராய் என்று பேசுகிறார். அடுத்ததாக புள்ளினை வாய் பிளந்திட்டாய், பொறு கரியின் கொம்பு ஒசித்தாய், கள்ள அரக்கியை மூக்கோடு காவலனை தலை கொண்டாய், அள்ளினி வெண்ணை விழுங்க அஞ்சாது அடியேன் அடித்தேன், தெள்ளிய நீரில் எழுந்த செங்கழு நீர் சூட்ட வாராய் என்று செங்கழு நீர் பூ சூடிக்கொள்ள வருக என்று அழைக்கிறார். அடுத்ததாக எருதுகள்
அந்த சிறப்பு மிகுந்த பாடலிலே புள்ளினை வாய் பிளந்திட்டாய் என்று சொல்லும் பொழுதே பகவான் பறவையின் வாய் கிழித்த அந்த குவலயா பீட யானையின் தந்தத்தை முறித்த சூர்ப்பனகை அரக்கியின் மூக்கை அறுத்தவனே என்று ராமனையும் இணைந்து பேசுகிறார் அந்த பனுவலிலே. அடுத்த பாடலிலே எருதுகளோடு பொருதி ஏதும் உலோபாய் கான் நம்பி கருதிய தீமைகள் செய்து கஞ்சனை கால் கொடு பாய்ந்தாய் தெருவின் கண் தீமைகள் செய்து சிக்கன மல்லர்களோடு பொருது வருகின்ற பொன்னே புன்னைப்பூ சூட்டவாராய் என்று புன்னைப்பூ சூட வருக என்கிறார். நம் ஆலயத்தின் விருட்சம் புன்னை மரம். அந்த தல விருட்சத்தின் புன்னை மரப் பூவையும் கண்ணாணி சூட வரவேண்டும் என்கிறார். அடுத்ததாக குடங்கள் எடுத்து ஏறவிட்டு கூத்தாட வல்ல எம் கோவே மடம் கொள் மதிமுகத்தாரை மால் செய்ய வல்ல என் மைந்தா இடந்திட்டு இரணியன் நெஞ்சை இரு பிளவாக கீழ்முன் கீண்டாய் குடந்தை கிடந்த எம் கோவே குறுக்கத்திப்பூ சூட்டவாரா என்று அந்த குறுக்கத்திப்பூ சூட வருமாறு கண்ணனை அழைக்கிறார் பெரியாழ்வார். அடுத்த பாசுரத்திலே சீமாலிகன் அவனோடு தோழமை கொள்ளவும் வல்லாய் சாமாறு அவனை நீ எண்ணி சக்கரத்தால் தலை கொண்டாய் ஆமாறு அறியும் பிரானே அணி அரங்கத்தே கிடந்தாய் ஏமாற்றம் என்னை தவிர்த்தாய் இருவாட்சி பூ சூட்ட வாராய் என்று இருவாட்சி பூவை சூட வருக என்று பேசுகிறார். அடுத்ததாக அண்டத்து அமரர்கள் சூழ அத்தானியுள் அங்கு இருந்தாய் தொண்டர்கள் நெஞ்சில் உறைவாய் தூ மலரால் மணவாளா உண்டிட்டு உலகினை ஏழும் ஓர் ஆலிலையில் துயில் கொண்டாய் கண்டு நான் உன்னை உகக்க கருமுகைப்பூ சூட்டவாராய் என்று கருமுகைப்பூவை சூடிக்கொள்ள வருகா வாசுதேவா என்கிறார். நிறைவாக ஜெண்பக மல்லிகையோடு செங்கழு நீர் இருவாட்சி என்பகர் பூவும் கொணர்ந்தேன் இன்று இவை சூட்ட வா என்று மண்பகர் கொண்டானை ஆட்சி மகிழ்ந்து உரை செய்த இம்மாலை பண்பகர் வில்லிபுத்தூர்கோன் பட்டர்பிரான் சொன்ன பத்தே என்று தமக்குறித்தான அற்புதமான பாடல்களிலே அற்புதமாக மலர்களால் கோபாலனுக்கு அவர் பாமாலை சூட்டினார் என்றார். இங்கே அர்ச்சக சுவாமிகள் பூமாலையும் சூட்டி பூக்களால் அபிஷேகமும் செய்யக்கூடிய காட்சியை நம் சிடிஎன் தொலைக்காட்சி அதி அற்புதமாக பதிவு செய்கிறது. ராமாவதாரத்திலே ராவணனை பகவான் தன் பிரம்மாஸ்திரத்தால் வீழ்த்திய சமயத்திலே தேவர்களும் அஷ்டதிக்கு பாலகர்களும் சனகாதி முனிவர்களும் அத்துணை பேரும் எழுந்தருளி புஷ்பமலை பொழிந்தார்களாம். இதோ அந்த காட்சிதான் இதுவோ என்று புஷ்ப யாகத்தை நிறைவு செய்து கொண்டு பரவாசு தேவன் புருஷோத்தமன் நட்சத்திர தீபாராதனையை ஏற்றுக்கொள்ளக்கூடிய காட்சியை நாம் மனமகிழ சேவிக்கிறோம். இந்த அதி அற்புதமான காட்சியை காண நாம் என்ன தவம் செய்திருக்க வேண்டும்? காரணம், பூக்களிலே தேன் உள்ளது. ஒவ்வொரு நாளும் பூபால் பரவாசுதேவனை நாம் தொழ வேண்டும். அப்படி இல்லாதவர்கள் மனத்தையே பூவாக்கி பகவானுக்கு சமர்ப்பணம் செய்ய வேண்டும். தேனில் இனிய எம்புரான் இன்று பூக்களுக்கு மத்தியில் காட்சி தரும் புருஷோத்தமனாக அன்று நரகாசுராதி ராட்சசர்களை அழித்த சமயத்திலே அத்துணை தேவர்களோடும் சூழ்ந்து நின்று கண்ணனுக்கு எப்படி பூவால் மழையாக பெய்து அவன் மனம் குளிர வைத்தார்களோ அது போலே இதோ இங்கே நானாவிதமான புஷ்பங்கள் ஜாதி சம்பக பொன்னாக குருவக மருவக குந்தமந்தார மல்லிகா என்று அதி அற்புதமான பூக்களைக் கொண்டு இங்கே கண்ணனம் பெருமானுக்கு இந்த சிறப்பு மிகுந்த புஷ்ப யாகத்தை பரிபூரணமாக நிறைவேற்றி உள்ளார்கள் நம் அர்ச்சக சுவாமிகள். அதுவும் 17 நாட்கள் சேவிக்காத பலனை 18ஆம் நாள் நாம் சேவித்தால் பரவாசுதேவன் 18 நாள் பிரம்மோற்சவத்தை சேவித்த பலனையும் தந்து விடுவான் என்று பேசுகிறது நமது க்ஷேத்திர மகாத்மியம். அந்த வகையிலே புஷ்பயாகம் நிறைவு பெற சிறப்பாக புருஷ சூக்த, ஸ்ரீ சூக்த, பூசூக்த, நாராயண சூக்த, நீளா சூக்த பிரயோகங்கள் அங்கே நடைபெற வேதங்களை கேட்டு கேட்டு வேத நாயகன் அங்கே காத்து நிற்க
அவனுக்கு இங்கே அர்ச்சனை நடைபெறுகிறது. அதன் மூலம் உலகத்தின் பிரச்சனை தீர வேண்டும் என்பதற்காக இப்பொழுது சர்வேஸ்வரன் அந்த புஷ்ப குவியல்களுக்கு மத்தியிலே வாசுதேவன், கேசவன், மாதவன், முகுந்தன், ஜனார்த்தனன், உபேந்திரன், ஸ்ரீராஜகோபாலன் அதி அற்புதமாக மகிழ்ந்து எழுந்தருளி நிற்கிறான். இந்த 18 நாட்கள் என்ற பிரம்மோற்சவம் கோபாலனுடைய மூல மந்திரத்தின் எழுத்துக்களை மையப்படுத்தியே ஒரு எழுத்துக்கு ஒரு உற்சவம் என்ற கணக்கிலே 18 நாட்கள் பிரம்மோற்சவம் 18 மூல மந்திர எழுத்துக்களின் அடிப்படையில் நடத்தப்படுகிறது. எனவே இந்த திவ்யோத்சவத்தை, பிரம்மோற்சவத்தை, மகோத்சவத்தை, திவ்யோத்சவத்தை கண்டவர்கள், கண்குளிர சேவித்தவர்கள், காதுகுளிர கேட்டவர்கள் அனைவருக்கும் தனலட்சுமி, தானியலட்சுமி, சந்தானலட்சுமி, சௌபாகியலட்சுமி, வீரியலட்சுமி, தைரியலட்சுமி, சௌபாகியலட்சுமி, சகல சாம்ராஜ்ய ஸ்ரீ மகாலட்சுமியான பெரிய பிராட்டியார் அஷ்டலட்சுமியின் வடிவமான செங்கமல தாயாரின் பரிபூரண அருள் கிட்டும் என்பதில் எவ்வித ஐயமும் இல்லை. எனவே அன்று கோபிலர், கோபர்லய மகர்ஷிகள் எப்படியெல்லாம் கண்ணனம் பெருமானை கொண்டாடி துதித்தார்களோ, அவர்களுக்கு எப்படி 32 கிருஷ்ணாவதார திருக்காட்சியை காண்பித்தானோ, அவ்வாறே இந்த வையம் புகழும் வாசுதேவன் நம் எல்லோருக்கும் இந்த திவ்யோத்சவத்தை நடத்தி கொண்டு சகலருக்கும் சகலவிதமான சம்பத்துக்களையும் அருள்கிறான். நாமும் இதன் மூலம் பகவானின் தாழ் பணிந்து இந்த உலகம் அமைதி பெற வேண்டும், எங்கும் எப்பொழுதும் மகாலட்சுமியின் அருளால் மழை பொழிய வேண்டும், விவசாயம் பெருக வேண்டும், தமிழகம் சிறக்க வேண்டும், உலகம் எங்கும் அமைதி நிலை பெற வேண்டும், அனைவருக்கும் அன்பு, அமைதி, பொறுமை என்று எங்கும் லக்ஷ்மி கடாட்சமான நிம்மதி கிடைக்க வேண்டும். எனவே அதை தர வேண்டும் இறைவா, இந்த உலகம் அமைதி பெற வேண்டும் வாசுதேவா என்று அந்த எம்பெருமானின் பதம் பற்றி பணிந்தால் அவன் சகல சௌபாகியத்தையும் நம் எல்லோருக்கும் அருள்வான். அவன் தாழ்பற்றுவோம், எல்லா சௌந்தர்யங்களையும் சௌபாகியத்தையும் பெறுவோம். கமலா சரணாம்போஜ கௌஸ்துபாங்கித பக்ஷசே கல்யாண குண பூர்ணாய ஜம்பகேசாய மங்களம். ஸ்ரீமதே ரம்ய ஜாமாத்ரு முனீந்திராய மகாத்மனே ஸ்ரீரங்க வாசினி பூயாத் நித்யஸ்ரீ நித்ய மங்களம் என்று மங்களம் பாடி கோபாலனின் திருவடியில் பிரார்த்தனை செய்வோம் உலக நன்மைக்காக. சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து.